7. அந்த ஏழை நண்பன் தன் உறுதியான ஈமானே நம்பிக்கையே அவனிடம் இப்படி சொன்னான். لكن هو الله ربي ولا أشرك بربي أحدا. ஆனால் நானோ அவனே அல்லாஹ், அவன் என் இரட்சகன், இறைவன் என்று உறுதியாக நம்புகிறேன். மேலும் என்னுடைய இரட்சகனுக்கு நான் எவரையும் இணை வைக்க மாட்டேன். திருக்குரான் அத்தியாயம் அல்-கஹ்ஃப் 18 வசனம் 38. மேலும் அந்தச் செல்வந்தன் தோட்டத்தைக் கண்டவுடன், ولولا دخلت جنتك قلت ما شاء الله لا قوة إلا بالله إن ترني أنا قل منك مالا وولدا. மேலும் நீர் உமது தோட்டத்தினுள் நுழைந்தபோது மாஷா அல்லாஹ் லா குவ்வத்த இல்லா பில்லா, அல்லாஹ் நாடியதே நடந்தது, அல்லாவின் துணையின்றி எந்த சக்தியும் இல்லை என்று ஏன் நீர் கூறியிருக்கவில்லை? நீர் என்னை உன்னைவிடச் செல்வத்திலும் பிள்ளைகளிலும் குறைந்தவனாக பார்த்தாலும் இந்த உண்மையை நீர் உணர்ந்திருக்க வேண்டும். திருக்குரான் அத்தியாயம் அல்-கஹ்ஃப் 18 வசனம் 39. கடைசியாக உனக்கு இவ்வளவு செழிப்பு இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் இந்தச் செழிப்பான தோட்டம் ஒரே நாளில் அழிக்கப்பட்டு வெறும் வழுக்கையான மண்ணாக மாறவும் கூடும் என்றும் எச்சரித்தான். فعسى ربي أن يؤتيني خيرا من جنتك ويرسل عليها حسبانا من السماء فتصبح صعيدا زلقا. மேலும் உம் தோட்டத்தை விடச் சிறந்ததை என்னுடைய இரட்சகன் எனக்குத் தரக்கூடும். உம்முடைய அதன் மீது வானத்திலிருந்து ஒரு வேதனையை அனுப்பவும் கூடும். அதன் காரணமாக உமது தோட்டம் வழுவழுப்பான வெறும் மண்ணாக ஆகிவிடக்கூடும். திருக்குரான் அத்தியாயம் அல்-கஹ்ஃப் 18 வசனம் 40. أو يصبح ماؤها غورا فلن تستطيع لام فتحها طلبا. அல்லது அதன் நீர் பூமிக்குள் சென்று வற்றிப் போய்விடக்கூடும், அதன் பின் நீர் அதனை ஒருபோதும் தேடிக் கண்டு பிடிக்க இயலாது. திருக்குரான் அத்தியாயம் அல்-கஹ்ஃப் 18 வசனம் 41. அது உண்மையிலேயே நடந்ததா உம்மி? ஆமாம் என் கண்மணிகளே. ஏழை நண்பனின் எச்சரிக்கை உண்மை ஆனது. அந்தச் செல்வந்தனின் விளைச்சல்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்துவிட்டான். அவன் தோட்டத்தைப் பார்க்க வந்தான். எல்லா திராட்சை